Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில்ஸ் இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைப்ஸ் ஹேண்டில்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நிறைய வந்து போட்டிருப்போம். அதே ஹேண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் இருக்கிற ஹேண்டில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஷட்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பேஸ் அப்பர் லாஃப்ட் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் ஒன்று காமிக்கிறேன் அது எப்படி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு டோரில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எட்ஜ் பேண்டிங் வந்து கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம இங்கே வந்து ஸ்பேஸ் வந்து மைனஸ் பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில்ன்றது வந்து போடுற மாதிரி இருக்கும். இது வந்து எட்ஜ் ப்ரொஃபைல் ஹேண்டில். இந்த ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இந்த ஹேண்டில் வந்து பிடிக்கல அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் போட்டு நீங்கள் ஹேண்டில்ஸ்ன்றது வந்து மாற்றிக்கலாம். இப்போது ஹோல்ஸ் போடுற மாதிரி ஹேண்டில்ஸ் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வருது அப்படின்னா திருப்பி வந்து மாற்றும் போது சேம் ஹேண்டில் சைஸ் வந்து கிடைக்காது. அப்படி இல்லைன்னா கீழேயும் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாது. பட் என்னென்னா இது வந்து எட்ஜிலே வந்து உட்காருறதுனால உங்களுக்கு வந்து ஹேண்டில் வந்து எதுவுமே வந்து தெரியாது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதில் இருக்கிற ஹேண்டில் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கிரானைட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகிடுச்சு. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டேண்டம், இந்த சைடு டேண்டம் நான் காமிக்கிறேன். இது வந்து டேண்டம் பீஸ் தான். டேண்டம்க்கு வந்து நீங்கள் போட்டாலும் டோருக்கு வந்து போட்டாலும் ஒரே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இப்போ டோருக்கு வந்து போடும்போது நீங்கள் மேலேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா சைடில் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா இதில் இருக்கிற திக்னஸ் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 mm கிட்டே இருக்கும். அப்படின்னா அந்த எட்ஜ் பேண்டிங் இருக்கும் இல்லையா, அந்த எட்ஜ் பேண்டிங்கோட ஹைட்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஒன்று டோருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டைரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடிக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லைட்டாக வந்து கட் பண்ணி அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ளைவுட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படியா இருந்தாலும் கூட பண்ணிக்கலாம். அது வந்து ஸ்பேஸ் வந்து மைனஸ் வந்து பண்ணிட்டு தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பெஸ்ட் ஆப்ஷன் வந்து மேலே வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் ஏதாவது ஹேண்டில் வந்து நீங்கள் மாற்றினீங்கன்னா ஈஸியாக வந்து மாற்றிக்கலாம். எட்ஜ் பேண்டிங் வந்து கட் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து ஹேண்டில்ஸ் வந்து இந்த ஹேண்டில் இல்லாமல் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பண்ண முடியாது அது. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு ஒரு ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் காமிக்கிறேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லென்த் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த ஹேண்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4 inchesலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். 4 inches வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வந்து டோருக்கு ஏற்ற மாதிரி பெரிய பெரிய ஹேண்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். இது வந்து பெரிய டோர் தான் இது. பட் எனக்கு கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் வந்து எனக்கு 2 feet வந்து போதுன்ட்டாங்க. இது வந்து 2 feet ஹேண்டில்ஸ். இது 2 அடி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில்ஸ். இது வந்து ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இந்த ஓப்பன் பண்ணிக்கலாம். அதோட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து ப்ரொஜெக்ட் ஆகி இருக்கும். இதே மாதிரி ஹேண்டில்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கன்சீல்டு ஹேண்டில்ன்றது வந்து போட்டுக்கலாம். கன்சீல்டு ஹேண்டில் அப்படின்னா டோரோட சர்ஃபேஸுக்கு லெவல்லே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கன்சீல்டு ஆகிடும். இன்னொரு ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ் ப்ரொஃபைல் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து இந்த ஹேண்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கீழேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், சைட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், டாப்லேயும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாஃப்ட்டுக்கு வரும்போது கீழே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ அப்பர் யூனிட்டில் வரும்போது கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். இல்லை எனக்கு கீழே வேணாம் அப்படின்னா சைடில் கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட். ஏன்னா ஹேண்டில் வந்து போடும்போது சென்டர் வேணுமா இல்லை கீழே வேணுமா, எனக்கு கீழேருந்து ஒரு 2-3 inches வந்து மேலே தூக்கி வைக்கணுமா அப்படின்ட்டு நாங்கள் கேட்டுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதோட ஹைட்டு வந்து எப்படி வந்து அவங்க கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஹேண்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைடு கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் என்னென்னா அது வந்து டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ் ப்ரொஃபைல். பேசிக்காக வந்து பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களோட யூசேஜ் பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட எட்ஜ் ப்ரொஃபைல் ஹேண்டில்ன்றது வந்து மாறும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஐ ஹேண்டில் ப்ரொஃபைல். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் ஷட்டரோட ஹேண்டில். ஒரு ப்ரொஃபைல் ஷட்டரோட ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து ஜி ப்ரொஃபைலில் வரும். அதுக்கப்புறம் கோலா ப்ரொஃபைல்லாம் ஏகப்பட்ட ப்ரொஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். எனக்கு வந்து கன்சீல்டு வந்து வேணாம், எனக்கு வந்து டோரோட வெளியே ப்ரொஜெக்டாக இருக்கணும். ஏன்னா
மேலே இருக்கிற ஹேண்டிலும் இப்போ கீழே இருக்கிற ஹேண்டிலும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டே வெளியில் வருது. எனக்கு அதே மாதிரி தான் வந்து ப்ரொஜெக்டை வெளியில் வந்து போடணும் அப்படின்னா அந்த மாதிரி வந்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா வர மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் ப்ரொஃபைல் இது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில்ன்றது வந்து கிடையாது. ஏன்னா இது ஒரு ப்ரொஃபைல்லேயே வந்து பார்த்திங்கன்னா கன்சீல்டாகி தான் வரும். இந்த ஹேண்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வர்ற ஹேண்டில்ஸ் இது. பட் என்னென்னா அந்த ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா லென்த்து அதிகமாக இருக்கும். அது கட் பண்ணி 45 டிகிரியில் வந்து கட் பண்ணி அசம்பிள் பண்ணி கொடுக்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ப்ரொஃபைல் ஷட்டர் இது. அதனால் அதுக்கும் இதுக்கும் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ப்ரொஜெக்டே வரும்போது அது வந்து உள்ளே இருந்தது அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து தீமையாக வந்து மாறிடும் அப்படின்றதுக்காக இதுவும் ப்ரொஜெக்டே வெளியில் வந்திருக்கு. ப்ரொஃபைல் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டே வெளியில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரே ஃபீல் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணும்போதாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ப்ரொஜெக்டே வெளியில் இருந்ததுன்னா ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.